சந்நியாச மந்திரத்தை சொல்லி சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்க சொன்னார். காஷாயத்தை கொடுத்து இன்று முதல் லோகம் உன்னை ஞானானந்தகிரி என்று போற்றி வணங்கட்டும்னு அனுகிரகம் பண்ண அவாதான் நம்ம சுவாமிகள். ஆதிசங்கர பரம்பரையில சர்வஜ பீடம் ஏறிய தோட்டகாச்சாரியாள் பரம்பரையில வந்தவர் நம்முடைய குருநாதர். ஒரு வருஷ காலம் ஆச்சாரியாள் பீட்டத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும். சித்திர மாசம் பௌர்ணமி என்று சிவரத்னகிரி சுவாமிகள் சமாதினே அதிஷ்டானத்துக்குள்ள போயிட்டார். குருநாதனை பிரிந்த துக்கம் தாழாமல் ஞானானந்தகிரி சுவாமிகள் அந்த பீட்டத்தை அடுத்த சிஷ்யனை ஏற்பாடு பண்ணி அவங்க கையில கொடுத்துட்டு நேராக தபசுக்கு ஹிமாச்சலத்துக்கு போயிட்டார். முதல்ல எங்க போனார்னா மானசரோவர் போனார். மானசரோவர் என்பது சிருஷ்டி காலத்துல பிரம்மன் முதல்ல மானசரோவர்ல ஸ்நானம் பண்ணிட்டு ஆரம்பிச்சதாக புராணங்கள்லாம் சொல்றது. மானசரோவருக்கு போறது கஷ்டம். இந்த மனசையே சரோவரமாகி ஆக்கிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம், நிர்ணயம், நிர்மாணம். அப்படி அந்த மானசரோவர் ஏறி இருக்க ஐஸ் கட்டியா இருக்கும் ஜலம், அவ்வளவு வருஷத்துல இருக்கு. இப்ப நேபாள தாண்டி போகணும், சைனா பார்டர்ல தான் இருக்கு. அவன் உத்தரவு கட்டினா போக மாட்டேங்குது, நம்ம தலையெழுத்து. இப்போ பாரத தேசத்திலிருந்து போனோம்னா ஸ்பெஷலா பர்மிஷன் எடுத்துட்டு போனோம். அப்படி அந்த மானசரோவர்ல நம்ம குருநாதர் சுமார் 100 ஆண்டுகள் அந்த ஜலத்தின் மத்தியில உட்கார்ந்து தபஸ் பண்ணியிருக்கா. அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கைலாய மயிலை கேதார்நாத் தான் திருக்கைலாயம். கேதார்நாத்ல ஒரு 100 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்கார். அப்புறம் பத்ரிகாசிரம் வந்து பத்ரிநாத்ல 100 ஆண்டுகள் தவம் பண்ணிருக்கார் அந்த குகைகள்ல. அப்புறம் துவாரகா, அப்புறம் குஜராத்ல தாக்கோடு முடியான இடம், அங்க ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேல தவம் பண்ணியிருக்கா, தாக்கோடுன்னு பேரு. அப்புறம் தபதி நதிக்கரையில சூரத்துங்கிற இடம், அங்கே ஒரு 60-70 ஆண்டுகள் சுவாமிகள் மலை மேல தபஸ் பண்ணியிருக்கா, உலகத்து மக்கள் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லி. அப்படி பம்பாய்க்கு வந்திருக்கார். அப்ப சௌபாத்தி மைதான் இன்னைக்கும் பேர் அதுக்கு. அப்பெல்லாம் வீடு ஒண்ணும் கிடையாது. இவர் அங்க போய் அந்த மைதானத்தில் ஒரு கோபியத்தை கட்டிட்டு ஜடாதாரியா உட்கார்ந்து இருக்கார். அப்போ பாலகங்காதர திலகர் குவிட் இண்டியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னது. அந்த பாலகங்காதர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெரியவாளை வந்து நம்ம குருநாதர் வந்து நமஸ்காரம் பண்ணி அனுகிரகம் பண்ண ஆசீர்வாதம், நீ நினைச்சது கிடைக்கும் போடான்னு. முதல் பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்று சொன்னவர். அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே, அப்புறம் பண்டித மதன் மோகன மாளவிய, இப்படி எத்தனையோ பேர் வந்து வழி வழியா மகாத்மா காந்தி, இப்படி ஒருத்தரா வந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது சரித்திரத்தில் படிக்கிறோம். இதுக்கு மூலமாக ஆசீர்வாதம் பண்ணவர் நம்ம சுவாமிகள் குருநாதர். அப்படி பல தேசங்களை சுத்தி, கோயம்புத்தூர்ல கொஞ்ச காலம், போலூர் முடியாதுல அங்க குகையில ரொம்ப காலம், திருவண்ணாமலையில ரொம்ப காலம், இப்படி பல ஊர்களை சுத்தி பர்மாவுக்கு வந்து கல்கத்தாவில் ரொம்ப காலம் தபஸ் பண்ணி, அப்பெல்லாம் வீடுகளே ஜாஸ்தி கிடையாது. அவங்கெல்லாம் பர்மாவில் இருந்து ஜலத்தின் மேலேயே நடந்து நேராக சுவாமி மலாயா நாட்டுக்கு வர, மலேசியாவுக்கு. கோலாலம்பூர்ல இந்த பட்டு கேவ்ஸ் இருக்கே, அந்த பட்டு கேவ்ஸ்ல முருகனுடைய வேலை முதல் பிரதிஷ்டை பண்ணிடுது நம்ம குருநாதர். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜலத்து மேலேயே நடந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கார். சிங்கப்பூர்ல எந்த இடத்துல தங்கிறார் இந்த தீவுல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பாக்கி எல்லாவற்றையும் குருநாதர் எனக்கு நேரடியாக சொன்னார். என்னென்ன ஊர்ல எப்போ இருந்தேன் நேரடியாக சொன்னார். சிங்கப்பூருக்கும் வந்தேன்டா என்று சொன்னார். எந்த இடத்துல அதான் பட்டு கேவ்ஸ் போனியான்னு என்ன கேட்டார். போனேன், அந்த வேலை பாத்தியானார். உள்ளுக்குள்ள மூலையில ஒரு வேலை இருக்குன்னு, அது சுவாமி வச்சதுதான் சொன்னார். எத்தனை வருஷம் இருந்தேன்? அது 100 வருஷத்துக்கு மேல இருந்தது அங்கே. இப்படி சுவாமிக்கு 1200 வயசுக்கு மேல ஆச்சு. ஆனா சில பேரு அவன் கதை எழுதலாம், 150 வயசு 160 வயசு. ஒரு நாளைக்கு டெல்லியில உபன்யாசம் முடிச்சுட்டு வந்தேன். தை கிருத்திகைக்கு சுவாமி ஜெயந்தி என்று தபோவனத்திலே கொண்டாடுவார்கள். ஜெயந்தி விழாவில் கலந்து வந்தேன். ஏண்டா வந்தேன்னு கேட்டார். இன்னைக்கு தை கிருத்திகை சுவாமி ஜெயந்தி அப்படின்னா என்ன, சுவாமி பிறந்த நாள்னு கொண்டாடுறாள் என்ன,
நான் பிறந்த போது இருந்த மருத்துவச்சி வந்து உங்கள்கிட்ட சொன்னாளா நான் இந்த திதியில் தான் பிறந்தேன்னு? இல்ல சுவாமி. என்ன சரி, வந்தது வந்தாச்சு. எல்லா நட்சத்திரமும் சுவாமி நட்சத்திரம் நடக்கட்டும். இன்னும் அவர் எந்த கிழமையில பிறந்தார், எந்த நட்சத்திரத்துல பிறந்தார் தெரியாது. பிரம்மத்துக்கு ஏழையா பிறந்த நாள். நம்ம சுவாமி பிரம்மத்தை தவிர வேற யாரும் இல்லை. பிரத்யட்சமாக நினைக்கிறவர்களுக்கு, அவருடைய தரிசனம் இல்லாதவர்களுக்கும் தரிசனம் கிடைக்காம இருக்கா. ஐயோ எனக்கு சாமியோட போய் தெரியாத போயிடுதே, நான் பார்க்காத போயிட்டேன் அப்படி நினைக்கிறவர்களுக்கு கூட சொப்பனத்துல வந்து தரிசனம் கொடுக்கிறார். பிரத்யட்சமாகவும் ரொம்ப பேருக்கு இப்ப சமீபத்தில் தரிசனம் கொடுத்திருக்கார். கொஞ்ச காலம் வரதுக்கு முன்னாடி இந்த குழந்தையோட பேசிட்டு இருந்தேன். குருஜி, இந்த மாதிரி நான் சுவாமியில பார்த்ததே இல்ல, ஆனா பிரத்யட்சமா சொப்பனத்துல வந்து ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு இருந்தார், கேட்டு இருந்தேன். இப்படி இன்னைக்கும் சத்தியமா நினைக்கிறவர்களுடைய கனவுலையும் தோன்றுகிறார். பிரத்யட்சமா சத்தியமா பிரேமையோட நினைக்கிறவர்கள் வீட்டிலேயே பிரத்யட்சமா தரிசனமும் கொடுத்திருக்கார் பல இடங்களை இன்னைக்கும். அதனால சுவாமி மறைஞ்சு விட்டார், சமாதி ஆயிட்டார், நான் நம்புறதில்லை. என்னை பொறுத்தவரை சுவாமி இன்னும் மறையல, எல்லாருடைய உள்ளங்களையும் ஸ்திரமா அமர்ந்து அனுகிரகம் பண்ணிருக்கார் இன்னைக்கும். இல்லைன்னா என்னால பேச முடியாது. உயர்ந்த படிப்புகளை எல்லாம் படிச்சுட்டு கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்துட்டு இப்படி காஷாயத்தை கட்டு உங்க பின்னாடிக்கு மெனக்கட்டு இருக்க மாட்டேன்னா அந்த கிருப்பை, ஆச்சாரியனுடைய கிருப்பை, அனுகிரகம். அப்பேற்பட்ட குருநாதர், அவருடைய அருளை சொல்ல முடியாது. நிறைய இருக்கு அனுபவங்கள்.